திரு குடும்பத்தின் பாதுகாவலராம், திருச்சபை பாதுகாவலராம் புனித யோசேப்புவை பங்கின் பாதுகாவலராக கொண்டு அவர் மூலமாக அவருடைய பரிந்துரையால் இறை ஆசிரியரை நாளும் பொழுதும் பெற்று வருகிற பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டுதோறும் நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்புக்கு திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மிக சிறப்பாக வழக்கம் போலவே நம்முடைய பாதுகாவலருக்கு நன்றி கூறும் விதமாக நாம் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவை தயாரிக்கும் விதமாக இந்த நவநாட்களிலே புனித யோசேப்பினுடைய விழுமியங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தோம். அருமையான தலைப்புகள். நான் ஆச்சரியப்பட்டேன். உங்களுடைய பங்கு தந்தை இந்த அழைப்பிதழை கொடுத்த போது இந்த தலைப்புகளை பார்த்தேன். இறை திருவுளம் ஏற்று இறை பற்றாளர் தூய யோசேப்பு, நற்படிப்பு நல் இறப்பின் பாதுகாவலர் தூய யோசேப்பு, பாசத்தோடு பரிந்துரைக்கும் பண்பாளர் தூய யோசேப்பு, திருக்குடும்ப திருவிளக்கு தூய யோசேப்பு, இறைமகன் இயேசுவை இனிதே வளர்த்தவர் தூய யோசேப்பு, சந்தேகம் நீங்கி மரியாவை ஏற்றுக்கொண்ட தூய யோசேப்பு, கனவு வழி கடவுள் மொழி ஏற்றவர் தூய யோசேப்பு, கற்புக்கு இலக்கண வகுத்தவர் தூய யோசேப்பு, நேர்மையை நேசித்த நெறியாளர் தூய யோசேப்பு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவநாட்களுக்கு வந்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த தலைப்புகளாவது ஞாபகத்தில் இருக்கும். மறையுரைகளையும் சிறப்பான மறையுரைகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நிச்சயமாக அந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இருத்திருப்பீர்கள். இன்றைய நாட்கள் மிக அருமையான தலைப்பு, மரியாவின் மாண்புமிகு துணையாளர் தூய யோசேப்பு. அருமையான தலைப்பு. இந்த உலகத்துல துணையாளர் இன்றி யாருமே வாழ முடியாது. கடவுளுடைய துணை நமக்கு தேவை. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது இறை வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை இப்பொழுதுதான் கொண்டாடினோம். ஆண்டவர் உயிர் தெழுவதற்கு முன்னதாக தம்முடைய சீடர்களை பார்த்து கூறிய வார்த்தைகள், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்கு மற்றொரு துணையாளர் கிடைக்கும்படி தந்தையிடம் வேண்டிக் கொள்வேன், அவரே உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியானவர், அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார் என்று சொல்லுகிறார். கடவுள் நமக்கு மிக சிறந்த துணையாளர், அதிலே சந்தேகமே இல்லை. கடவுள் மட்டுமல்ல, பல்வேறு விதங்களிலே நாமும் பல துணையாளர்களை பெற்றுதான் இந்த வாழ்க்கையை, அது இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நமக்கு பல்வேறு துணையாளர்கள் இருக்கிறார். இல்லற வாழ்க்கை என்றால் இணையாளர்கள் என்று சொல்லலாம். கணவன் அல்லது மனைவி அவர்கள் இணையாளர்கள். இன்னும் பிள்ளைகள் பல நேரங்களில் துணையாளர்களாக இருக்கிறார்கள். பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு துணையாளர்களாக இருக்கிறார்கள். துறவற வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்கும் பிறருடைய துணையின்றி வாழ முடியாது. ஏன் ஒரு விதத்துல மற்றவருடைய துணையை நம்பி இருக்கிறோம். மரியாவுக்கும் துணை வேண்டி இருந்தது. கடவுளுடைய திட்டம் வந்தபோது மரியே அஞ்சாதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை மரியாவுக்கு உறுதிப்படுத்தினார். அதோடு விட்டுவிடவில்லை. மரியாவே இதோ கடவுளுடைய திட்டத்திற்கு ஆம் என்று செயல்படுத்து, இதோ ஆண்டவர் இயேசுவுடைய உதரத்திலே கருவாகி உருவாகி மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மனிதனையும் தூய யோசேப்புவையும் உமக்கு துணையாளராக தருகிறேன் என்று சொல்லி தூய யோசேப்புவை மரியாவுக்கு துணையாளராக தந்தார். மரியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம், பேரு என்று சொல்லலாம். கடவுளே துணையாளராக இருக்கிறார். கடவுள் தன்னுடைய சார்பாக யோசேப்புவை மரியாவுக்கு துணையாளராக அனுப்புகிறார். மரியா யோசேப்பின் துணையிலே, யோசேப்பின் உதவியிலே மகிழ்ந்து இருந்தார். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல இல்லறத்துல இருக்கிறவங்க உங்க இணையாளர்களை துணையாளர்களை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கறது சந்தோஷம் வருதா? கடவுளே உங்களுக்கு நன்றி என்று சொல்ல முடிகிறதா? கணவன் தன்னுடைய மனைவியை நினைத்து, மனைவி தன்னுடைய கணவனை நினைத்து, அதே போன்று பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை நினைத்து, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை நினைத்து, யாரெல்லாம் யாரை அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிறோமோ அவர்களை சற்று ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். அவர்களை குறித்து நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறார். ஒரு கல்யாண திருப்பணி, கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிக்கிறாங்க, பூச ஆரம்பிக்குது. அந்த பூச வைக்கிற சாமியார் பாக்குறாரு, அந்த பொண்ணு உழுந்து சிரிக்கும். சாதாரணமா சிரிச்சா சரி விட்டுடுவார். அதுக்கு பயங்கரமா
அப்படியே வயிறு குடுக்க சிரிக்குது. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஃபாதர் ஏதாவது ஆயிருக்குமா என்று நினைத்து அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கிறார். பிரசங்கம் வைக்கிற போதும் அது பாட்டுக்கு விழுந்து சிரிக்குது. ஃபாதருக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் நாடு அந்த பையன் என்ன பாடுபட போறானோ இப்படி சிரிச்சுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தை மந்திரிக்கிறதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு முன்னால நின்று, என்னமா இப்படி சிரிச்சுக்கிட்டே கிடக்குறியே, என்ன ஆட்சி, ஏன் சந்தோஷமா தான் இருக்கு, நீ சிரிக்கணும், நல்லாதான் இருக்கு, ஆனா எதுக்காக சிரிக்கணும் தெரியாம புதுசா ஆரம்பிச்சிருந்து நான் பாக்குறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியே. உடனே அந்த பொண்ணு சொல்லுச்சு, இப்ப சிரிக்காம நான் இனிமே எப்ப ஃபாதர் சிரிக்க போறேன், இதான் ஃபாதர் சிரிப்பு எனக்கு கடைசி வாய்ப்பு, இனிமே இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் எப்ப வாழ்க்கையில சிரிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் நமக்கு மகிழ்ச்சி தராமல் போகிற அந்த நிலையை பார்க்கிறோம். அவர்கள் நமக்கு உண்மையான உதவியை தராத நிலையை நாம் பார்க்கிறோம். நம்மோடு இருந்து நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்க மறந்து போனவர்களாக பல நேரங்களிலே நம்முடைய இணையாளர்கள் சரி துணையாளர்கள் சரி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் மரியா கொடுத்து வைத்தார். தூய யோசேப்பு ஒருபோதும் மரியாதை கைவிட்டு விடவில்லை. இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக சிந்தித்திருக்கிறீர்கள். நான் மீண்டும் அதே கருத்துக்களை கூற விரும்பவில்லை. இயேசு காவியத்தை எழுதியவர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் சூசையப்பரும் மரியாவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரே வரியில மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். சூசையும் மரியும் ஓய்யா பாலையில ஒட்டகம் போல வழி நடந்தனர். கண்ணதாசன் நமக்கு நன்றாக தெரியும். அவர் பிற மதத்தை சார்ந்தவர். இயேசு காவியத்தை தான் இறப்பதற்கு முன்னதாக எழுதியவர். பிறர் இயேசுவின் வாழ்க்கையை சொல்ல அதை காதால் கேட்டு அதை தன்னுடைய கவித்துவ வரிகளால் எழுதியவர். இவர் சூசையப்பரும் மரியாவும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இப்படி எழுதுகிறார் பாருங்கள். சூசையும் மரியும் ஓய்யா பாலையில ஒட்டகம் போல வழி நடந்தனர். வாழ்க்கை என்றால் சோலைவனம் மட்டுமல்ல, பாலைவனம் இருக்கிறது. மனிதனாக பிறந்தாலே காட்டிலும் மேட்டிலும் விழுந்து எழுந்து நாம் வாழ வேண்டி இருக்கிறது. இரவு என்று இருந்தால் பகல் இருக்கிறது, அழுகை என்று இருந்தால் சிரிப்பு இருக்கிறது. இப்படி மாறி மாறி வாழ்வதுதான் வாழ்க்கை. பல நேரங்களில் ஒரு சிலருக்கு அவருடைய வாழ்க்கை சோலைவனத்தை விட பாலைவனமாக இருக்கிறது. ஓயா பாலை என்று கண்ணதாசன் சொல்லுவார். சூசையப்பரும் மரியாளும் அவருடைய வாழ்க்கையை ஓயா பாலைவனம் போல நீண்ட பாலைவனமாக இருந்தது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். எப்பொழுது மரியா கடவுளுடைய திட்டத்திற்கு ஆம் என்று செயல்படுத்தாரோ அப்பொழுது இருந்தே துன்பத்திற்கு மேல் துன்பம், துயரத்திற்கு மேல் துயரம், அழுகைக்கு மேல் அழுகை, கவலைக்கு மேல் கவலை பாலைவனமாக இருந்தது. அதோடு பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவை பாலைவனத்தில் பல நாட்கள் தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய நிலை. அந்த நேரத்துல சூசையப்பர் உற்ற துணையாக இருந்தார். சில நேரங்களில் துன்பம் வருகிற போது நம்முடைய துணையாளர்கள் எல்லாம் விட்டு ஓடி போய் விடுவார், காணாமல் போய் விடுவார். ஆனால் சூசையப்பர் மரியாவோடு எல்லா நேரத்திலும் உறுதுணையாக இருந்தார். ஏன் கண்ணதாசன் ஓயா பாலையில ஒட்டகம் போல வழி நடத்தினர் என்று சொல்லுகிறார் என்றால் அதற்கும் அர்த்தம் இருக்கிறது. பாலைவனத்துல வாழுகின்ற விலங்கு ஒட்டகம். ஒட்டகம் தண்ணீரை தன்னுடைய குரல் வலையில சேமித்து வைத்துக் கொள்ளும். பாலைவனத்துல தண்ணீர் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அரிதாக மழை பெய்யும், எங்காவது தண்ணீர் ஏதாவது சின்ன குட்டையில இருக்கும். இந்த ஒட்டகம் பாலைவனத்துல பயணம் செய்கிற போது தன்னுடைய உடலிலே இருக்கிற தண்ணீரை தன்னுடைய எஜமானுக்கு தருவான். எப்படி என்றால் அந்த ஒட்டகத்துல பயணம் செய்த எஜமான் அந்த ஒட்டகத்தினுடைய உடற்கூறுகளை எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருப்பானா, அவன் தான் எடுத்து சென்றிருக்கிற தண்ணீர் பயணத்தின் போது தீர்ந்து போய்விட்டால் இந்த ஒட்டகத்துடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாதவாறு அந்த ஒட்டகம் சேமித்து வைத்திருக்கிற தண்ணீரை அருந்தி தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வான. பாலைவனத்துல தண்ணீர் கிடைக்காத போது தன்னை நம்பி வந்த எஜமானுக்கு தன்னுடைய உடலிலே இருக்கிற நீரை கொடுத்து தாகத்தை தீர்க்குமா ஒட்டகம். இதை நினைத்தவராகத்தான் பாலைவனமாக தன்னுடைய வாழ்க்கை இருந்தபோது சூசையப்பர் மரியாவுக்கு தாகம் தீர்க்கிறவராக, துணை தருகிறவராக, ஆறுதல் தருகிறவராக, ஆற்றல் தருகிறவராக, நம்பிக்கை தருகிறவராக மரியாவோடு நடந்து சென்றார் என்று சொல்லுகிறார். ஆமாம் பார்த்தவர்களே, யோசேப்புடைய உற்ற குணம், சிறந்த குணம் இதுதான். முன்னோர்கள் நம்முடைய பகுத்ததை சொன்னது போல அவரை குறித்து நீதிமான் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசியதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கவில்லை. ஆனால் எதுவுமே பேசாதவர், தன்னுடைய வாழ்க்கையின் மூலம்
மரியாவுக்கு உச்ச துணையாளராக இருந்தது மூலம் மிக சிறந்த அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவே தான் 1870 ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இப்படி திரு குடும்பத்தை கட்டி காத்த மரியாவுக்கு மாண்புமிகு துணையாளராக இருந்த மரியா நிச்சயமாக இந்த உலகம் முழுமைக்கும் உள்ள திருச்சபைக்கும் மிக சிறந்த துணையாளராக இருப்பார் என்று சொல்லி திருச்சபை பாதுகாவலர் என்று அறிவித்தார். ஆமா, பார்த்தவர்களை தூய யோசேப்பு மரியாவுக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக இருக்கிறார். நம்முடைய இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் யோசேப்பின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். முன்பு இருந்த திருத்தந்தையர்களை எல்லாம் விட இப்போது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் யோசேப்பின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், நம்பிக்கை கொண்டவர். தன்னுடைய தாய் அவருக்கு பரிசாக கொடுத்த அந்த கனவின் சூசை என்ற சுரூபத்தை தன்னுடைய அறையிலே, தான் தூங்கும் அறையிலே வைத்திருப்பாராம். சில நேரங்களிலே தன்னுடைய தலையணையின் அடியிலே வைத்திருப்பாராம். எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருகிறோம், எப்பொழுதெல்லாம் பெரிய பிரச்சனை வருவதாக இருக்கிற திருச்சபையிலும் சரி உலகத்திலும் சரி, அப்பொழுதெல்லாம் இந்த சூசையப்பரை பார்த்து ஜெபித்து விட்டு தூங்குவாராம். மறுநாள் காலை அந்த சிக்கலுக்கான தீர்வு கிடைக்குமா? இந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த யோசேப்பின் இந்த பக்தியை நாம் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைத்து தருகிறார். எனவே இன்றைய நாள் இந்த ஆண்டு பெருவிழாவில் நாம் நன்றியோடு இந்த யோசேப்புவை நினைத்து பார்ப்போம். அந்த திரு குடும்பத்தை பாதுகாத்தவர் இன்று திருச்சபையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மன்னார்குடி பங்கிலே நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை அண்டி செல்கிற போதெல்லாம் நம்முடைய கூக்குரலை கேட்கின்ற அருமையான புனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் சிரிக்கிற போது நம்மோடு சிரித்து, நாம் அழுகிற போது நம்மோடு அழுது, நமக்கு தேவையான அருள் வரங்கள் அத்தனையும் பெற்றுத் தருகிற மிக சிறந்த பரிந்துரையாளராக, துணையாளராக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டு திருவிழாவை கொண்டாடுகிற இன்றைய நாளிலே மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டுமாக திருத்தந்தை பிரான்சிஸை போல புனித யோசேப்பின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். எப்பொழுது சிக்கல்கள் வந்தாலும், எப்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும், எப்பொழுது கவலைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு யோசேப்புவை நாடி சொல்லுவோம். நிச்சயமாக யோசேப்பு நம்முடைய சிக்கல்களை தீர்த்து நாம் நலமாக வாழ, வளமாக வாழ நமக்கு உறுதுணையாக இருப்பார். ஆமென்.